Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம ஓணம் ஃபெஸ்டிவல்ல நடந்த ஃபன்னான விளையாட்டுகளை தான் பார்க்க போறோம். இந்த பெண்ணுமே பிடிக்கடா. டேய் என்னடா விளையாட்டு இது? அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான கேம் ஒண்ணும் இல்லனே இது. இது வாயில பேப்பரை வச்சு இன்னொருத்தங்களுக்கு கவ்வி கொடுக்கிற கேம்னே. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஆரா சரசகுராரா. என்னடா இது? ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்கம்மா, பொறுமையா மாவை ஊதி அதுக்குள்ள இருக்க காசு எடுக்கணும், சரியா? Lah engkau denganku dengarkanlah நேம் பாத்துக்க ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா பின்னால போஸ்ட் மரா முட்டுல ஓபன் ஆயிருச்சு. ஓணம் ஃபெஸ்டிவல் கேம்ங்கிற பேர்ல இவனுக்கு பண்ற கூத்த பாருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. பொண்டாட்டிங்களா புருஷங்களுக்கு சட்டைய பின்பக்கமா போட்டு விடணும். இதுதான் இந்த கேம். என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி எவ்வளவு நாளாச்சு தம்பி. இந்த கேம் உருவாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி, ஜாலியா இருக்கு. ஏங்க யாராச்சும் ஒருத்தர் குண்டா இருந்தாலே போடுறது கஷ்டம். இதுல நானும் டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கேன், நீங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல இருக்கீங்க. இந்த சட்டையை போட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சாப்பாட்டுல இருந்த உப்பை எடுத்து இந்த பொண்ணோட வாயில வைக்க, ஏய் இந்தாடி நான் உனக்கு ஊட்டி விடுறேன், வாயில வச்சுக்கோ. போன கேம்ல பொண்டாட்டிங்க புருஷங்களை கட்டி பிடிச்சி பின்னாடி பக்கமா சட்டையை போட்டு விடணும். இந்த கேம்ல என்னன்னா புருஷங்களா பொண்டாட்டிய ஒரு கையால சுத்தி வளைச்சு அவங்க கையில இருக்க தண்ணி பாட்டில குடிக்கணும். யார் பொண்டாட்டி எல்லாம் ஸ்லிம்மா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தப்பிச்சாங்க. ஐயோ பழைய சொத்த திங்காரின்னு சொன்ன கேட்டாலா? இப்ப பாரு ஒரு சுத்து பெருத்து போயிட்டா, என்னால குடிக்க கஷ்டமா இருக்கு. அவன் பொண்டாட்டிக்கு அப்படின்னா என் பொண்டாட்டி என்ன சொல்றது, ஏதோ கீழ் இடுப்புல போடாம மேல் வயிற்றுல போட்டதால குடிக்க முடிஞ்சது. இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பொண்டாட்டி கொஞ்சம் பரவாயில்லப்பா, எப்படியா ஈஸியா குடிக்க முடிஞ்சது. ஆனா அடுத்து வர நிலைமை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயா இன்னைக்கு நான் என்ன ஆக போறேன்னு தெரியலையே. ஏமா நீ என்னம்மா 2 பொண்ணுங்களை சேர்த்து வச்ச மாதிரி இவ்வளவு பேசா இருக்க? என் கை சுத்தி வர்றதுக்கு 2 நாள் ஆகும் போலயே. பானைய மேல வச்சு உடைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கீழே வச்சு உடைக்க சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கும் நம்ம ஆளு இவனுக்கு வைக்கிற கேம் ஃபுல்லாவே விவகாரமான கேமா தான் இருக்கு. ஒண்ணு கட்டி பிடிக்கிற கேம் வைக்கிறானுங்க, இல்லனா முத்தம் கொடுக்கிற கேம் வைக்கிறானுங்க. இப்ப கூட பாருங்களேன், வாயில ஒரு காடை வச்சுக்கிட்டு அதுல மாவை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தங்களுக்கு மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அந்த கேமுக்கு அப்படின்னா இந்த கேமுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இந்த கேமை சாக்க வச்சு இந்த ஆண்டிக்கு ஒரு முத்தத்தை கொட்டுற வேண்டியதான். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கம் ஆன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், முடிஞ்சா அதை கண்டுபிடிங்க. இது ஒரு பொண்ணோட பேரு, என்ன பேருன்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. இப்போது ஆண்களுக்கு பால் கேனை சுழற்று செல்லும் போட்டி நடைபெறுகிறது. இந்த கேம் ஆச்சு பரவாயில்ல, இது போல கேம் வச்சாலும் வீட்டுக்காச்சும் உபயோகமா இருக்கும். அதை விட்டுட்டு கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது, வாயோட வாயை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இப்படிதான் வைக்கிறானுங்க. அப்படியே பெண்களுக்கு என்ன கேம் வைக்கிறாங்க பாருங்களேன். ஆண்களுக்கு பால் கேன உருட்டிட்டு போற கேம், பெண்களுக்கு ஆண்களுக்கு பாலை ஊட்டி விடுற கேம். அடே சேட்டன்ஸ், நல்லா இருக்குடா உங்க கேம்.
குடித்தால் உன் எலும்புக்கு பலம், பால் குடித்தால் உன் தேகம் மின்னும், உன் கண்களை காக்கும் குரல் வளையினை காக்கும், பால் உந்தன் வளர்ச்சிக்கு உதவும். ஒலிம்பிக்ல மட்டும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தா நம்ம நாட்டுக்காரங்க எவ்வளவு கோல்டு மெடல் தெரியுமா அடிச்சிருப்பாங்க. ச்சே, ஐடியா இல்லாத பசங்க. அட இது என்ன கேமுப்பா? அட கேம் விடுப்பா, அந்த பொண்ணை பரப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்கா வர. பிஸ்கெட்ட சாப்பிடுறாங்கிற பேர்ல இவங்க குடுக்கிற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப ரணக்கொடூரமா இருக்கு. என்ன எழவியாது? रुको जरा सबर करो. இதோ ஆரம்பிச்சிட்டாங்களே அடுத்து ஒரு விவகாரமான கேம். ஏன் யோ பலூனை உடைக்க 1000 இடம் இருக்கு, அங்கதான் வச்சு உடைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது, நாங்க அங்கதான் வச்சு உடைப்போம். அவன் கிடக்குறான், நீங்க உடைக்கமா, நாங்க பாக்குறோம். தலைவரே செத்த பழச்ச. இவ்வளவு அழகா சுத்திக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு வந்த இந்த பொண்ணு லாஸ்ட்ல என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்ததாக கயிறு இழுக்கும் போட்டி நடைபெறுகிறது. டிப்ரெஷன். எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாண்டி. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை. இது கயிறு இழுக்கிற போட்டியா இல்ல கயிறு அறுக்கிற போட்டியான்னு தெரியல. எல்லாருமே கயிறு அறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனில நடந்த ஓணம் ஃபெஸ்டிவல்ல இந்த பைபிள்ல பானை உடைக்கிறேன்னு வந்திருக்கு. தம்பி நீ பானை உடைக்கிறதா இருக்கட்டும், முதல்ல பட்டாப்பட்டி போட்டிருக்கியா? இவ்வளவு தூரம் ஏத்தி கட்டுறியே. ஏ அடிச்சிட்டேன், பானைய உடைச்சிட்டேன். அட லூசு கபோதி பையல, கண்ணை திறந்து அங்க படுறா, பானை அங்க தொங்கிட்டு இருக்கடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆண்கள் அடிக்கலன்னா என்ன, பெண்கள் நாங்க அடிச்சு உடைக்கிறோம்னு வந்திருக்காங்க. இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நெட்டி இன்னும் உடைக்கிற பானையா ஐயோ எங்க தொங்குதோ. சே மிஸ் ஆயிடுச்சு. இந்த முறை நான் பானை உடைக்கல, என் பேர் மூலி முங்கா இல்லடா. நமக்கு வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். அடுத்து சாகுரேசா, சும்மா ஓட சொன்னாலே கீழே விடுவாங்க. இதுல இது வேறயா? யாரு விட போறாங்களா பாப்போம். മൂന്ന് മാറ് ഇതൊക്കെ എന്ത് ഉമ്മ കാണിച്ചാ നോക്കോ എടുത്തോണ്ട് പോക്കോ ഇനി എന്നെ. இதுல ஓடின பொண்ணுக்கு கடைசியில குளுக்கோஸ் ஏத்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ அடுத்து இது வேறயா? ஏன்டா டேய் சும்மாவே ஓட மாட்டீங்களா? கையில கால பலூன் வச்சு தான் ஓடுவீங்களா? இதுல யாரு ஓட போறான்னு தெரியலையே. ஆப்பிரிக்கன் காட்டுகளில் நின்னும் கடல் கடந்த தீய காப்பிரி கரு. இதுவும்
இதுவும் ஒரு வாய் சம்பந்தப்பட்ட கேம் தான். ஆனா வாய்க்கும் மூக்குக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த கார்டை வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி ஒரு கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ நக்கல மூக்கல விட்டவா நானடி. No, 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 no. இதுவும் ஒரு புது விதமான கேம் போல. இந்த வருஷம் தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல, நேரா பேப்பருக்கு படிக்க வச்சுட்டு காலை இப்படியும் அப்படியும் குறுக்கா மறுக்கா வச்சு நடந்து போகணும். நேரா கண்ணை கட்டிக்கிட்டு. ஆனா இந்த பொண்ணு எங்க போகுதுன்னு பாருங்களேன். பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா? மாப்பிள்ள அண்ணா அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்காரு, அப்படியே விட்டுரு. மிஸ்டர் வேணு சாஸ்திரி, பை பை டாடா. கண்ணை கட்டிக்கிட்டு வாழைப்பழத்தை விட்டதுன்னா இவங்க எங்க போய் விட்டுறாங்க பாரியா. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.